சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஆளுநர் உடனடியாக கையெழுத்திட்டு திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கான உத்தரவை பிறப்பிப்பார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. நேற்று தமிழகத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் நிறைவேற்றப்படக்கூடிய நிலையில் ஆரம்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக தலைமை டாஸ்மாக் கழகத்தின் அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள ஆவணத்தின் அடிப்படையில் சுமார் 1000 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாகவும் ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இணையதள பக்கத்தில் தெரிவித்திருப்பதற்கு பதிலை கூறும் விதமாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்ற செந்தில் பாலாஜி, முத்துசாமி இவர்களது பதவியை பறிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் பதவியை பறிக்க வேண்டும் என்றும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டசபையில் முறையிட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கோரிக்கையை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வெளிநடப்பும் செய்யப்பட்டார்கள். இன்று சட்டசபை செயலாளர் சீனிவாசன் தலைமையில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்போவதாக உத்தரவுகள் பிறப்பித்த நிலையில் மார்ச் 17ஆம் தேதி கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைபெறும் என்றும் அதன் வாக்கெடுப்பின் முடிவில் திமுகவின் அரசிற்கு எதிராக அனைவரும் ஓட்டுக்களை செலுத்தினால் அது மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு ஆளுநரிடம் ஒப்புதல் வழங்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு சிறந்த ஆளுமையாக திமுகவின் ஒட்டுமொத்தமாக அடியோடு அழிப்பதற்கும் திமுகவிற்கு எதிராக செய்யக்கூடிய அட்டூழியங்களை ஒடுக்குவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கனத்த குரலுடன் பேசியுள்ளார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலும் விவசாயிகளுக்கு அழிவைதான் ஏற்படுத்தியிருப்பதாகவும் 1,00,000 கோடி வரை கடனை பெற்று தமிழக மக்களின் வரியை உயர்த்துவதுதான் திமுகவின் அரசின் நோக்கம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு எதிராக அதிமுக இன்றைக்கும் செயல்படும் என்பதற்கு உதாரணமாக சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சுக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் நிச்சயம் திமுகவிற்கு எதிராகவும் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் போராட்டத்தை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, சட்டசபை கூட்டத்தொடர் 17ஆம் தேதி அவைத்தலைவர் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அவர்கள் இருக்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.